சினிமா துறையில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்கள் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு மக்களிடமும் இருந்தது. அதற்கு காரணம் அவர் படங்களில் இடம்பெற்ற வசனங்கள் மற்றும் அவரின் சில நடவடிக்கைகளும் அவருடைய அரசியல் நகர்வை உறுதிப்படுத்தியது. ஆனால் காலத்தின் சூழ்நிலை காரணமாக ரஜினி அரசியலில் ஈடுபடவில்லை. அதே சமயம் அவருக்கு இணையாக திரைத்துறையில் இருந்த கமல்ஹாசன் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று ஒரு 10 வருடங்களுக்கு முன் சொல்லியிருந்தால் தமிழ்நாட்டில் யாருமே நம்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக நடிகர் கமல் தனது திடீர் அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட சினிமா பாணியில் விளம்பரப்படுத்தி தனது கட்சியை கமல்ஹாசன் ஆரம்பித்த போது வீடியோ ஒன்று வெளியானது. அந்த வீடியோவில் ஸ்டாலினின் குரல் தான் முதலில் வரும். அவர் பேசுவதை கேட்டு கோபமடைந்து கையில் இருக்கும் டார்ச் லைட் மூலம் டிவியை உடைப்பார் கமல். இப்படி புரட்சிகரமாக வீடியோ வெளியிட்டு கட்சி ஆரம்பித்த உலக நாயகன் தற்போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் சைலண்டாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டார். மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று கட்சி ஆரம்பித்த கமல் தற்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக கட்சிக்கு தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இவரின் ஆரம்பம் எல்லாம் அசத்தும் விதமாகத்தான் இருந்தது. கட்சி ஆரம்பிக்கும் போதே அரவிந்த் கெஜ்ரிவாலை வரவைத்து பெரிய அளவில் தனது கட்சியை ட்ரெண்ட் ஆக்கினார். ஆனால் இவருக்கு ஆதரவு அளித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ஆளும் பாஜக அரசை எதிர்த்து சிறையில் உள்ளார். ஆனால் நம்ம உலக நாயகனோ கமுக்கமாக ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குவதற்காக திமுகவுக்கு ஆதரவு என்று அறிவித்துள்ளார். அதிலும் எதற்காக திமுகவுக்கு ஆதரவு என்பதற்கு அவர் சொன்ன காரணம்தான் வேற லெவல். இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் என்பதும் எனது நீண்ட நாள் ஆசை. அதை தற்போது திமுக அரசு செய்துவிட்டது. அதனால்தான் அவர்களுக்கு இந்த ஆதரவு என வகை வகையாக வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு நம்ம வைகை புயல் வடிவேலு திமுக கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்தார். இப்போது அதேபோல் 2024ஆம் ஆண்டு அதை சிறப்பாக நம்ம கமல்ஹாசன் செய்து வருகிறார். இப்படி ஏற்கனவே இருக்கும் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்போவே அதை செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாற்றம் கொண்டு வரப்போகிறேன் என மக்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்கி தற்போது இப்படி மொத்தமாக ஒரு கட்சியிடம் சரணடைவதற்கு பதில் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கருத்தாக உள்ளது.